السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه واتباعه وأهل بيته وكلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصدقة رد البلاء ورد القضاء. صدق مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே. ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம நபிநாதர், எங்களுடைய தலைவர், பாதுகாவலர், பரிந்துரையாளர் சய்யிதினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள், குறிப்பாக இந்த பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் உண்டாவதாக. கண்ணியமான மகத்தான ஜும்ஆவுடைய கடமையினை நிறைவேற்ற வந்திருக்கும் எம் அனைவருக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன். இத்தகுல்லா, அல்லாஹ்வினை அஞ்சிக் கொள்ளுங்கள், இறையச்சம் பெற்றுக் கொள்ளுங்கள், பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய எம் அனைவருக்கும் இஅ்திகாஃபுடைய நியத்தையும் ஞாபகப்படுத்துகின்றேன். நவைத்துல் இஅ்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித். அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த பள்ளியில் நான் தரித்திருக்கின்றேன், அமர்ந்திருக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஈமானிய மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையினை, பரஸ்பரம் சகோதரத்துவத்தினை உணர்த்தி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஈமானிய மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சகோதரர்களாக வாழ வேண்டும் என்றார்கள். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் மற்றைய முஸ்லிமுடைய சகோதரன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றும் ஒரு ஹதீஸிலே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து ஈமானிய மக்களும் ஒருத்தரை போன்றுதான். எப்படி என்னுடைய காலில் வேதனை இருந்தால் கண்கள் உறங்காதோ, என்னுடைய கையில் வேதனை இருந்தால் கண்களில் தூக்கம் ஏற்படாதோ, அதுபோன்றுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த பகுதி, எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு ஈமானிய மனிதனுக்கு கஷ்டம் என்றால் எம்முடைய உள்ளத்திலே கவலை ஏற்பட வேண்டும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடைய கலாமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஈமானிய மக்கள் எல்லாம் சகோதரத்துவம் உள்ளவர்களாக, ஒற்றுமையானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்கு முதற் கோத்திரத்தை சார்ந்த சிலர்கள் வருகின்றார்கள். எப்படி வருகின்றார்கள்? அவர்களுடைய வாள்களை ஏந்திய வண்ணம், புலித்தோலை ஆடையாக அணிந்த நிலையிலே வருகின்றார்கள். இதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அவர்களுடைய வறுமை, ஏழ்மையை கண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே மாறுகின்றது. முதற் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் புலித்தோலை ஆடையாக அணிந்து கையிலே வாள்களை ஏந்திய நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு பகல் நேரத்தில் வருகின்றார்கள். இதனை பார்த்தவுடன், இவர்களுடைய வறுமை, ஏழ்மையை பார்த்தவுடன் அப்படியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கவலையினால், வெஞ்சத்தினால் மாறியது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து அதான் சொல்லுமாறு பணித்தார்கள். அதானுக்கு பிறகு
இக்காமத்து சொன்னார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்தி மிம்பரில் ஏறுகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், இறையச்சம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து மக்களும் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்துதான் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். வல் தன்துர் நப்சும் மா கத்தமத் லிகது, ஒரு ஆத்மா நாளை மறுமையில் ரப்பு எப்படி அந்த ஆத்மாவோடு பழகி கொள்ளுவான், அந்த ஆத்மாவிலே பராமரிப்பான் என்பதை ஆத்மாக்கள் எல்லாம், மனிதர்கள் எல்லாம் இந்த உலகிலே சிந்தித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இந்த உலகம் என்பது போலி. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட செல்வந்தர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பலசாலிகளாக இருந்தாலும், நிச்சயமாக ஒரு நாள் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும். நாளை மறுமை என்பது உண்மை. அந்த மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலை உண்டு. அந்த நிலையை சிந்திக்க வேண்டும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய திர்கத்தையும் தங்களுடைய தீனார்களையும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். தங்களுடைய உணவுகளையும் ஆடைகளையும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். ஒரு அன்சாரி நபித்தோழர் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆடை குவியல், உணவு குவியலை கொண்டு வருகின்றார்கள். அவர்களினால் சுமக்க முடியவில்லை. ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே அவர்களுக்கு உதவி புரிந்து அந்த உணவு குவியலையும் ஆடை குவியலையும் வறுமையான மக்களிடம் ஒப்படைக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லுகின்றார்கள், இந்த செயலை சஹாபாக்களிடம் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவுடன் முலாம் பூசப்பட்ட தங்கம் போன்று நாயகத்தினுடைய முகம் ஜொலித்தது என்றார். வறுமையான மக்கள் வந்தார்கள், ஏழ்மையில் வந்தார்கள். நாயகம் சொன்னார்கள் அல்லவா, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்துதான் அனைவரும் படைக்கப்பட்டுள்ளீர்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க கூடிய நிலை உண்டு. சஹாபாக்கள் எல்லாம் தர்மங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தன்னிடம் இருக்கக்கூடியதை கொண்டு உதவி புரிய ஆரம்பித்தார்கள். இந்த உதவியை பார்த்தவுடன் தங்கம், முலாம் பூசப்பட்ட தங்கம் எப்படி ஜொலிக்குமோ, எப்படி பிரகாசிக்குமோ, அது போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறி. இதனால் தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்வதில், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு உதவி செய்வதில் காட்டக்கூடிய நன்மையினை எந்த ஒரு செயலுக்குமே காட்டவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை நீங்கள் இல்லாமல் ஆக்கினால் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா உங்களுடைய கஷ்டத்தை இல்லாமல் ஆக்குவான். ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை நீங்கள் இலேசுபடுத்தினால் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா உங்களுடைய கஷ்டத்தை மென்மையாக்குவான். தொடர்ச்சியாக சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய உதவிகளை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்வுடைய உபகாரங்களை எதிர்பார்த்தவர்களாக வாழுகின்றோம். அல்லாஹ்வுடைய உதவி ஒரு அடியானிடம் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். எந்த அடியான் என்றால் தன்னிடம் இருப்பதை கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உள்ளத்தை கொண்டுள்ளான் அல்லவா, தன்னிடம் உள்ளதை கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையினை ஒரு அடியான் கொண்டிருக்கும் வரை அந்த அடியானிடம் அல்லாஹ்வுடைய உதவி துண்டிப்பாகாது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானியர்களே, நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி, நாம் பிறருக்கு செய்யக்கூடிய தர்மம் இந்த இஸ்லாத்திலே உயர்ந்த உன்னதமான ஒரு அமலாக இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரிலே இருந்து மதீனா நகருக்கு வருகின்றார்கள். அப்துல்லா இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யூத மதத்தில் மாபெரும் அறிஞர். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு ஒரு நபி வந்திருக்கின்றார்களா, அவர்கள் உண்மை சொல்லுகின்றார்களா பொய் சொல்லுகின்றார்களா என்பதை அறிவதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகின்றார். பார்க்க வந்தவுடன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பொய் சொல்லக்கூடிய மனிதனுடைய முகம் போன்று அந்த மனிதருடைய முகம் தென்படவில்லை.
அவர்கள் மதீனாவுக்கு வந்து சொன்ன முதலாவது வார்த்தை அப்சுஸ்ஸலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அத்இமுத் தஆம், பசித்த மக்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். வஸல்லு பில்லைல் வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நேரத்திலே இறைவனை நின்று வணங்குங்கள். தத்குலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் சுவனம் செல்லுவீர்கள் சொல்லுகின்றார்கள். மதீனா நகரம், அல்லாஹ்வுடைய தொழுகை உண்டு. இப்படி எத்தனையோ இபாதத்துகளை இந்த இஸ்லாம் பொதிந்து கொண்டாலும் மதீனாவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்ன முதல் வார்த்தை அத்இமுத் தஆம், பசித்தவர்களுடைய பசியை போக்குங்கள், பசித்த மக்களுக்கு உணவளியுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் ஹஜ் செய்கின்ற பொழுது எம்முடைய ஹஜ்ஜிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஆடு அல்லது மாடு ஒட்டகத்தினை அறுத்து நாம் ஹதியாவாக ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். எம்முடைய இபாதத்தில் அல்லாஹு தஆலாவுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களில் வணக்க வழிபாடுகளில் குறை ஏற்பட்டால் நாம் ஆடு மாடுகளை அறுத்து ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். ஒரு மனிதன் பொய் சத்தியம் செய்தால் அதனுடைய குற்றப்பரிகாரம், ஒரு மனிதன் 3 தினம் நோன்பு வைக்க வேண்டும், ஒரு அடிமையினை விடுவிக்க வேண்டும், இல்லை என்றால் அப்படியும் இல்லை என்றால் 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது ஆடை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுக்கு மாற்றம் செய்யும் பொழுதெல்லாம், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறும் பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா பரிகாரமாக எதனை வைத்திருக்கின்றான்? ஏழைகளுடைய பசியை போக்குவதைத்தான். இறைவன் சொல்லி இருக்கலாம், நீ ஹஜ்ஜிலே மிகப்பெரிய பிழையினை செய்து விட்டாய், குர்ஆனில் இருந்து இத்தனை ஜுசுக்களை ஓதிக்கொள். இப்படி ஒரு பரிகாரம் இல்லை. இத்தனை ரகாத்துகளை தொழுதுகொள், இப்படி ஒரு பரிகாரம் இல்லை. இந்த இஸ்லாத்திலே குற்ற பரிகாரமாக எவைகளை இந்த இஸ்லாம் பிரகடனம் செய்ததோ, அறிமுகப்படுத்தியதோ, அவைகள் அனைத்திலும் உள்ள ஒன்று என்றால் ஏழைகளின் பசியை போக்குவது. ஏழைகளின் பசியை போக்குவதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் ஒரு மனிதனின் பசியை போக்குவதில் இந்த இஸ்லாம் காட்டக்கூடிய அக்கறையை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்திலே நாம் அனைவருமே நோம்பாளிகளாக இருக்கின்றோம். எத்தனையோ மனிதர்கள் ரப்புக்காக வேண்டி தன்னுடைய தாகத்தை, தன்னுடைய பசியினை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகுமான மனைவிமார்களை விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். சந்தையிலே பாலைவனம் போன்று சுட்டரிக்கக்கூடிய வெயிலில் கூவி கூவி வியாபாரம் செய்கின்றார்கள். இருந்தாலும் ரப்புக்காக நோன்பாளியாக இருக்கின்றார்கள். கடலிலே வலை வீசி தொழில் புரிகின்றார்கள். இருந்தாலும் ரப்புக்காக நோன்பாளியாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நோக்கக்கூடிய நோன்பெல்லாம் இறைவன் ஏற்பதாக இருந்தால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் அந்த அடியானுடைய நோன்பு ரப்பை சென்றடையாது, அல்லாஹ்வுடைய அரிசை சென்றடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸௌமுல் அப்தி, ஒரு அடியானுடைய நோன்பு என்பது முஅல்லகும் பைன ஸமாஇ வல் அர்ல், வானத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஹத்தா யுஅத்திய ஸகாத்துல் ஃபித்ர், ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய ஸகாத்துல் ஃபித்ர் என்ற அரிசியினை வழங்கும் வரை, அரிசியை கொடுத்து ஒரு ஏழையின் பசியை நீங்கள் தீர்க்கும் வரை உங்களுடைய நோன்பு, என்னுடைய நோன்பு வானத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தனை செய்து பாருங்கள், இந்த உலகத்தில் அனைத்து இபாதத்துகளுக்கும் கூலி தரக்கூடியவன் ரப்பு. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்றான் ரப்பு, இந்த நோன்பிற்கு நானே கூலி தருகின்றேன். ஏன் இந்த நோன்பை சிரேஷ்டமாக ரப்பு சொல்ல வேண்டும்? ஒரு மனிதர் தொழுதார், தொழுகின்றார் என்று அறிந்து கொள்ளலாம். குர்ஆன் ஓதினால் இபாதத்தை செய்கின்றார் என்று அறிந்து கொள்ளலாம். நோன்பாளியாக இருந்தால் அவர் நான் நோன்பாளி என்று சொல்லும் வரை ரப்புக்கும் அவருக்கும் தான் தெரியும் அவர் நோன்பாளி என்பது. ரமலானுடைய காலம், ரமலானுடைய அப்பாற்பட்ட காலத்திலும் ஒரு மனிதர் நோன்பு வைப்பார். அந்த காலத்தில்
அந்த மனிதர் நான் நோன்பாளி என்று சொல்லும் வரை அவருக்கும் ரப்புக்கும் இரகசியமான ஒரு அமல் தான் நோன்பு. இப்படிப்பட்ட ஒரு நோன்பு இறைவன் ஏற்றுக்கொள்ளுவதென்றால் ஒரு ஏழையின் பசியை போக்க வேண்டும். நீ பசியோடு இருந்தது, தாகத்தோடு இருந்தது, அது என்ன? அது ரப்பிடத்தில் என்னிடத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் உண்டாக்காது. தாக்கத்தை உண்டாக்கி அல்லாஹ்வுடைய அரிசியிலே 7 வானங்களிலும் உங்களுடைய நோன்பு சுற்றி திரிய வேண்டும் என்றால் ஜகாத்துல் ஃபித்ரா என்ற அரிசியினை வழங்கி ஏழைகளின் பசியை போக்க வேண்டும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ர் என்ற அரிசியினை வழங்கலாம். இருந்தாலும் மிகச்சிறந்தது பெருநாளுடைய பிறை தென்பட்டதிலிருந்து அந்த மனிதன் பெருநாள் தொழுகைக்கு செல்லுவதற்கு முன்பு வழங்குவதுதான் சுன்னத்தாக இருக்குகின்றது. காரணம், பெருநாள் தினத்திலே அன்றும் ஒரு மனிதன் சமைக்க முடியாமல் இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம். அதனை தேடி தேடி நீங்கள் யார் யாரெல்லாம் வறுமையாக அன்றைய தினத்திலும் நல்ல உணவு உண்ண முடியாமல் இருக்குகின்றார்களோ அவர்களுக்கும் வழங்கி அந்த நாளை மகிழ்ச்சியாக கழிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை சொன்னார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்நியர்களுக்கும் திருநாட்கள் பெருநாட்கள் உண்டு. செல்வம் உள்ளவர்கள் கொண்டாடுகின்றார்கள், வறுமையானவர்கள் அப்படியே இருக்குகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிந்தித்தார்கள்? இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகத்தில் உண்டா? அவர்களுடைய சிந்தனை எப்படி? செல்வமானவர்கள் மாத்திரம் இந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடாது, வறுமையாக இருப்பவர்களும் இன்றைய தினத்திலே நல்ல முறையில் சமைத்து உண்ண வேண்டும். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வறுமையான மக்களின் மீது கொண்ட அக்கறை, அன்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, இதனால் தான் ஒரு மனிதனுடைய பசியை போக்குவது, ஏனைய மக்களுக்கு உதவி செய்வதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதிகம் வலியுறுத்துகின்றது. அல்லாஹு தாலா ஒரு அடியானுடைய கலா கதிரை மாற்றக்கூடிய ஒரு இபாதத்தாக நாம் செய்யக்கூடிய தர்மத்தை வைத்திருக்கின்றார். எம்முடைய கெட்ட மரணத்தை தடுக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக நாம் செய்யக்கூடிய தர்மத்தை வைத்திருக்கின்றார். அது மாத்திரமா, நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு இபாதத்தாக அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய தர்மத்தை வைத்திருக்கின்றார். அம்மையார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் ஒரு அடிமை பெண்ணை வாங்குகின்றார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் ஒரு அடிமை பெண்ணை வாங்கி உள்ளார்கள். அந்த பெண் நரகவாதி, உங்களுடைய வீட்டை விட்டு மிக விரைவில் வெளியாக்குங்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் சொல்லுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிந்தனை செய்கின்றார்கள், தற்போதுதான் அழைத்து வந்தேன், தற்போது என்னுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றினால் அந்த பெண்ணுடைய மனம் சஞ்சலமடையும், கவலையடையும். அவர்களுடைய வீட்டில் தேடுகின்றார்கள், ஏதாவது ஒன்றை அவர்களுடைய கரத்தில் கொடுத்து மகிழ்ச்சி படுத்தி வெளியாக்குவோம். எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பேரித்தம்பழம் இருக்குகின்றது, அந்த பேரித்தம்பழத்தை கையில் கொடுத்து வெளியாக்குகின்றார்கள். அந்த பெண் அந்த பேரித்தம்பழத்தோடு வெளியில் செல்லுகின்றார்கள். பார்க்குகின்றார்கள், அந்த நேரத்திலே ஒரு மனிதர் யாசகம் கேட்ட நிலையிலே நிற்கின்றார். அந்த பேரித்தம்பழத்தை 2ஆக கிழித்து பகுதியை அந்த பெண் எடுத்தும் மறுபகுதியினை யாசகம் கேட்ட மனிதருக்கு தர்மம் புரிகின்றார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை அல்லாஹு தஆலா நரகத்தில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை வழங்கி விட்டான், நீங்கள் மறுபடியும் திருப்பி எடுங்கள். ஏன் காரணம்? அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஒரு பேரித்தம்பழத்தை வழங்கினீர்கள் அல்லவா, அந்த பேரித்தம்பழத்தை அந்த பெண் 2ஆக கிழித்து ஒரு பகுதியை தான் எடுத்து மறுபகுதியினை தர்மம் புரிந்தாள். இந்த தர்மத்தினூடாக
அல்லாஹு தாலா நரகத்தை விட்டும் பாதுகாத்து சுவனத்தை வழங்கி விட்டான் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். சிந்தனை செய்து பாருங்கள். சாதாரணமாக நாம் வழங்கக்கூடிய இந்த தர்மத்திற்கே இப்படிப்பட்ட தாக்கங்களும் பிரயோஜனங்களும் என்றால், இதற்கு அப்பால் ஏழைகளின் பசியை தீர்த்து அவர்களுக்கு ஆடை வழங்கினால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய தர்மம் அந்த அடியானுடைய கபரில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தையே அணைத்து விடும் என்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் சக்ருத்தாளுடைய சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், சற்று வினாடி என்னை பிற்படுத்த கூடாதா, சில நிமிடம் என்னை பிற்படுத்த கூடாதா, என்னுடைய சொத்துக்கள் செல்வங்களை எல்லாம் நான் தர்மம் செய்து நல்லடியானாக நான் மாறிவிடுவேன் என்று ஒரு அடியான் சக்ருத்தாளுடைய சந்தர்ப்பத்தில் அழுது புலம்புவான். இறைவன் சொல்லுவான், ஒரு ஆத்மாவினுடைய தவணை வந்தால் சற்று வினாடியும் ஒரு வினாடியும் ரப்பு பிற்படுத்த மாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்ப்பதற்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்திலே வருகின்றார். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை விரைத்து பார்க்குகின்றார்கள். அந்த அமைச்சர் சிந்தனை செய்கின்றார், இத்தனை மக்களுக்கு மத்தியில் ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வந்த இந்த மனிதர் வந்தது உயிரை கைப்பற்றக்கூடிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்திருக்கின்றார்கள். அதனை அந்த அமைச்சர் அறியவில்லை. ஏன் இப்படி என்னை மாத்திரம் விரைத்து பார்க்குகின்றார், என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார்? உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றவுடன் அந்த மனிதர் நபியுல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், நபியே, வந்த மனிதர் அரச சபையில் உங்களோடு உரையாடினார், என்னை மாத்திரம் ஏன் விரைத்து பார்த்தார்? சொன்னார்கள், வந்தது மனிதர் அல்ல, உயிரை கைப்பற்றக்கூடிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். உடனே அந்த மனிதர் நடுநடுங்கினார். உடனே சொல்லுகின்றார், நபியே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு காற்றை வசப்படுத்தி தந்துள்ளார். அந்த காற்றுக்கு கட்டளையிட்டு இந்த நாட்டில் இருந்து இந்தியாவின் பக்கம் என்னை அனுப்பி விடுங்கள் என்றார். உடனே அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். மறுபடியும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மனித தோற்றத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வருகின்றார்கள். உடனே கேட்கின்றார்கள், எப்படி என்றால், அன்று வந்தீர்கள், எனக்கு அருகாமையிலே ஒரு அமைச்சர் இருந்தார், அவரை விரைத்து பார்த்து கொண்டிருந்தீர்கள், என்ன காரணம்? சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு ஆணை பிறப்பித்திருந்தார். காலை நேரத்தில் அதிகாலையில் உங்களிடம் வந்தேன், முற்பகலில் இந்திய நாட்டிலே இந்த பகுதிக்கு செல்லுங்கள், இந்த மனிதருடைய ரூகை கைப்பற்ற வேண்டும் என்று. நான் ஆச்சரியப்பட்டேன். காலையில் வந்தேன், அந்த மனிதர் உங்களுக்கு அருகாமையில் இருந்தார். எந்த மனிதருடைய உயிரை இந்தியாவில் கைப்பற்ற வேண்டும் என்று இறைவன் எனக்கு ஆணையிட்டானோ அந்த மனிதர் உங்களுக்கு அருகாமையில் இருந்ததில் நான் ஆச்சரியம் அடைந்தேன். ஆனால் நான் இறைவன் சொன்ன நேரத்திற்கு அந்த இடத்திற்கு சென்றேன். எனக்காக வேண்டி அந்த மனிதர் காத்துக் கொண்டிருந்தார். எனக்காக வேண்டி அந்த மனிதர் காத்துக் கொண்டிருந்தார். அவருடைய உயிரை கைப்பற்றி விட்டேன் என்றார். இதுதான் மரணம். அல்லாஹு தஆலா ஒரு அடியானுடைய ரூகை கைப்பற்ற நாடினால் அந்த இடத்திலே ஒரு தேவையை உண்டாக்குவான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்தில், எந்த பகுதியில், எந்த நேரத்தில் ரப்பு நிச்சயித்தானோ அந்த இடத்திற்கு நாமே சென்று மரணத்தை காத்துக் கொண்டிருப்போம். சக்ருத்தாளுடைய சந்தர்ப்பத்தில் அடியார்கள் சொல்லுவார்கள், எப்படி? லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ரப்பே, சற்று வினாடி என்னை பிற்படுத்தி என்னுடைய சொத்துக்கள் செல்வங்களை எல்லாம் நான் தர்மம் செய்ய போகின்றேன், அனைத்தையுமே ஏழை மக்களுக்கு வாரி வழங்க போகின்றேன், வாரி வழங்கி வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நல்லடியாராக நான் ஆக போகின்றேன். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானியர்களே, இஸ்லாமியர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாம் செய்யக்கூடிய தர்மத்திற்கு வழங்கக்கூடிய
ஒரு அடியானின் பசியை தீர்ப்பதற்கு வழங்கக்கூடிய முக்கியத்துவம், அதனுடைய பிரயோஜனத்தை, அதனுடைய நன்மையை ஏனைய இபாதத்துகளுக்கு கூட சில சந்தர்ப்பங்களில் வழங்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்றார். ஒரு மனிதர் நோன்பாளியாக இருந்தார். நோன்பு திறக்க எதுவும் இல்லை, நீரை அருந்தினார். இரண்டாவது நாளும் நோன்பாளியாக இருந்தார். நோன்பு திறப்பதற்கு எதுவும் இல்லை, நீரை அருந்தினார். அடுத்த நாள் நாயகத்தினுடைய சபைக்கு சென்றால் பசியின் கொடுமை. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபியினை அழைத்து அவர்களுடைய மனைவிமார்களின் வீட்டிற்கு அனுப்புகின்றார்கள். ஒரு விருந்தாளி வந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும், வீட்டில் ஏதாவது உண்டா? மனைவிமார்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், நீரை தவிர வேறு எதுவுமே இல்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த விருந்தாளிக்கு யாரு விருந்து வழங்குவார், யாரு விருந்து உபசரிப்பார்? நாயகத்தினுடைய முகத்தை பார்த்த சஹாபாக்களுடைய தலைகள் எல்லாம் அப்படியே பூமியை நோக்குகின்றன. காரணம், சஹாபாக்களுடைய வீட்டிலும் எதுவுமே இல்லை. வறுமையின் உச்சகட்டம், பஞ்சகாலம் தாண்டவம் ஆடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், யாருமே நான் என்று முன்வரவில்லை, நான் முன்வருகின்றேன் நாயகமே என்று அந்த விருந்தாளியினை அழைத்து செல்லுகின்றார். அழைத்து சென்று அவர்களுடைய வாசலில் அமர வைத்து அவர்களுடைய வீட்டிற்குள் செல்லுகின்றார்கள். மனைவியிடம் கேட்கின்றார்கள், எப்படி? நாயகத்திடம் ஒரு விருந்தாளி வந்தார்கள், நாயகத்திடம் எதுவுமே இல்லை விருந்து உபசரிக்க. சஹாபாக்களிடம் கேட்டார்கள், அனைத்து சஹாபாக்களும் மௌனியாக இருந்தார்கள். நான் வெட்கத்தில் அந்த விருந்தாளியினை அழைத்து வந்து விட்டேன், எம்மிடம் என்ன உள்ளது? சொல்லுகின்றார்கள், எம்முடைய குழந்தைக்கு வழங்கக்கூடிய உணவு பிடியை தவிர வேறு எதுவுமே இல்லை. சொல்லுகின்றார்கள் மனைவியிடம், நம்முடைய குழந்தையினை நீங்கள் உறங்க வையுங்கள், எனக்கும் அவருக்கும் சேர்த்து விருந்தை வையுங்கள், விளக்கை அணைத்து விளக்கை சரி செய்வது போன்று சரி செய்யுங்கள், வந்த விருந்தாளி உணவை உண்ணட்டும் என்றார்கள். அப்படியே நடக்குகின்றது. அதிகாலையில் சுபஹ் தொழுகைக்கு செல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா அபா தல்ஹா, அல்லாஹு தஆலா உங்களை கொண்டு சிரிக்கின்றான், நீங்கள் செய்த காரியத்தினால் ரப்பு மகிழ்ச்சி அடைகின்றான். எந்த காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள்? இது போன்ற காரியத்தை யார் செய்வார்? இறைவன் அவனுடைய மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து வசனத்தையே இறக்கி வைத்தான். வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கென்று ஒரு தேவை இருந்த பொழுதும் அந்த தேவையை பார்க்கிலும் பிறருடைய தேவைகளை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இந்த கருத்து கொண்ட வசனத்தையே ரப்பு இறங்கி வைத்தான். சஹாபாக்கள் வந்தார்கள், நாயகத்திடம் சொன்னார்கள், நாங்கள் தொழுது கொண்டே இருப்போம், நோன்பாளியாகவே இருப்போம், திருமணமே செய்ய மாட்டோம். இறைவன் வியந்து போனானா? ஆயத்துக்களை இறக்கினானா? இல்லை. ஒரு மனிதனின் பசியை போக்க அல்லாஹு தஆலா ஆச்சரியத்தின் உச்சத்தை அடைந்து அவனுடைய கலாமில் இருந்து வசனத்தையே இறக்கி வைத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கைசு வம்சத்தை சார்ந்த சிலர்கள் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஹிம்யரா கோத்திரத்தை நீங்கள் சபியுங்கள், சாபமிடுங்கள். ஹிம்யரா என்பது யமன் நாட்டிலே வாழக்கூடிய மக்கள். அல்லாஹும்ம பாரிக் ஷாம வல் யமன், ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனையை பெற்ற மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றார்கள். மற்றும் ஒரு மனிதர் வந்தால் இல்லை என்றார்கள். மற்றும் ஒரு மனிதர், ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹிம்யரா வம்சத்தை சார்ந்த மக்களை சபிக்க வேண்டும் நாயகமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள். ரஹிமல்லாஹு ஹிம்யரா, ஹிம்யரா கோத்திரத்துக்கு ரப்பே நீ ரஹ்மத்தை செய், பரக்கத்தை கொண்டு துஆ செய்தார்கள். இரண்டு காரணங்களை சொல்லுகின்றார்கள். என்ன காரணம்? அஃப்வாஹுஹும் சலாம், யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லக்கூடிய மக்கள். வ ஐதீஹிம் தஆம், யாரை பார்த்தாலும் உணவு வழங்கக்கூடிய மக்கள். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம்
ஒருபோதும் சேராது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு துஆ செய்தார். இதனால் தான் நாங்கள் வைத்த நோன்பை இறைவன் ஏற்க வேண்டுமா? ஒரு வேளையின் பசியை தீர்க்க வேண்டும். ஹஜ்ஜிலே எம்மிலிருந்து பிரச்சனையா? ஆடு மாடுகளை அறுத்து வேலைகளுக்கு ஹதியாவாக வழங்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய சத்தியத்தை மீறிவிட்டோமா? வேலைகளின் பசியை தீர்க்க வேண்டும். இதனால் தான் கந்தூரி என்ற வைபவத்தில் உணவு வழங்குவதை தேர்ந்தெடுத்தார்கள் எம்முடைய மூதாதையர்கள். அவர்கள் சொல்லி இருக்கலாம், ஒரு மனிதனிடம் 500 ரூபாய் வழங்கினால் இன்னும் தரவா? தாருங்கள். 1000 ரூபாய், 5000 ரூபாய் தாருங்கள் தாருங்கள் என்று மனதை போதுமாக்க மாட்டார். உணவு வழங்கினால் வயிறு நிரம்பி மனம் நிரம்பி போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவார். இதனால் தான் எம்முடைய மூதாதையர்கள் பசியை போக்க வேண்டும், ஏழைகளின் பசியை தீர்க்க வேண்டும். இதனால் தான் இந்த இஸ்லாத்திலே ஏற்படக்கூடிய குற்ற பரிகாரங்களுக்கெல்லாம் பசியை போக்குவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பாக வைத்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் இருக்குகின்றார், வாலிப மனிதர். உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், நபியே, 3 நாளைக்கு பிறகு இந்த அடியானுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆணை, கட்டளை. காலங்கள் கழிந்து செல்லுகின்றன. அதே மனிதரை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கின்றார்கள், சிந்தனை செய்கின்றார்கள். ஒரு மனிதரை போன்று பல மனிதர்கள் இருப்பார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்குமோ? இப்படி சிந்தனை செய்கின்றார்கள். இருந்தாலும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்தால் இதை பற்றி நான் கேட்பேன் என்ற முடிவோடு இருக்குகின்றார்கள். 3 நாள் கழிந்து, 3 மாதங்கள் கழிந்து, வருடங்கள் கழிந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள், கேட்கின்றார்கள், எந்த மனிதனுடைய உயிரை 3 நாளைக்கு பிறகு நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்று சொன்னீர்களோ அந்த மனிதனை நான் பார்த்தேன், அந்த மனிதரை சந்தித்தேன், நீங்கள் கைப்பற்றவில்லையா? அல்லது அதே மனிதரை போன்று முகச்சாடை உள்ள மற்றொரு மனிதரா? உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், நபியே, அந்த மனிதனின் உயிரை கைப்பற்ற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆணை. இருந்தாலும் அந்த மனிதன் அவனுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பு 2 நாள் 1 நாள் இருக்குகின்ற பொழுது ஒரு பகீர், யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் யாசகம் கேட்டுக் கொண்டிருந்தார். தன்னிடம் இருந்த 20 தீனாரை அவருக்கு வழங்கினார். வழங்கியவுடன் உடனே அந்த யாசகம் பெற்ற மனிதர் ஒரு பிரார்த்தனை புரிந்தார், பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக என்று பிரார்த்தனை புரிந்தார். அவர் வழங்கிய 20 தீனாருக்கும் அல்லாஹு தஆலா 20 வருட காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார். இந்த சம்பவத்தை கேள்வியுற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழைகளுடைய பிரார்த்தனைகளை அன்பளிப்பாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகளை விட உயர்ந்த பிரார்த்தனை ஏழைகளின் பிரார்த்தனை. இறைவன் சொல்லுகின்றான், ஆனா இந்த முன்கசிரத்து குலூபுகும், யாருடைய உள்ளத்தில் தாக்கம், ஏக்கம், கவலை உள்ளதோ அந்த மனிதனிடத்தில் நான் இருக்குகின்றேன். அந்த மனிதன் கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாம், பிரார்த்தனைகள் எல்லாம் எந்த ஒரு திரையும் மறையும் இல்லாமல் என்னிடம் வந்து சேருகின்றது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, தர்மம் செய்வது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். நாம் செய்யக்கூடிய தர்மம் எம்முடைய கபரிலே ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை நீக்கும். நாம் செய்யக்கூடிய தர்மம் நாளை மறுமையில் நாம் எதிர்பாராத ஒரு நன்மையை தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமையில் ஒரு மனிதன் தன்னுடைய நன்மையை பார்த்து ஆச்சரியம் அடைவான். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இப்படிப்பட்ட நன்மைகளை நான் செய்தேனா? அந்த மனிதன் ஆச்சரியம் அடைவான். ரப்பு சொல்லுவான், இது உங்களுடைய நன்மைதான், இது உங்களுடைய கூலிதான், பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி என்றால், அந்த மனிதன் வழங்கியதெல்லாம் சிறிய சிறிய தர்மம்.
அதனுடைய கூலிகளை எல்லாம் அல்லாஹு தாலா மலை போன்று ரஹ்மத்துகளாக வழங்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தர்மத்தை வழங்கினால் ஒரு ஒட்டக குட்டியினை எப்படி வளர்த்து 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 பெரிதாக மாற்றுகின்றோமோ அது போன்று அல்லாஹு தாலா அந்த தர்மத்தினை நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டிருப்பான். நேற்று வழங்கிய தர்மம், கடந்த வருடத்தில் வழங்கிய தர்மம், அதனை வளர்த்து 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 அல்லாஹு தாலா மலை போன்று மாற்றிக் கொள்ளுவான். நாளை மறுமையில் அந்த அடியான் வருகின்ற பொழுது அந்த அடியானுடைய கரத்திலே இந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா வழங்குவான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய திருநாள் எம்முடைய பெருநாள். அந்த பெருநாளை மகிழ்ச்சியாக நாம் மாத்திரம் கொண்டாடாமல் எம்முடைய அயலவர்கள், எம்முடைய குடும்பத்தார்கள், எம்முடைய பகுதியை சார்ந்தவர்கள் வறுமையாக இருக்குகின்ற பொழுது அவர்களுக்கும் சுவையான உணவை வழங்க வேண்டும், சுவையான சாப்பாடுகளை வழங்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கின்றார்கள். குத்துபு நாயகம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஒரு பள்ளிவாசல் கட்டுவதை விட ஒரு மனிதனின் பசியை போக்குவது சிறந்தது என்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானியர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் உற்று நோக்குவதெல்லாம் ஒரு அடியான் இன்னொரு அடியானோடு எப்படி நடந்து கொள்ளுவார். இதனால் தான் ஜனாசா தொழுகையிலும் இமாம் சொல்லுவார், அல்லாஹு தாலாவுக்கு செய்யக்கூடிய அனைத்து பாவத்தையும் ரப்பு விரும்பினால் மன்னிப்பான். இந்த உலகத்தில் வாழ்ந்த அடியார்கள் குற்றம் செய்திருந்தால் அந்த அடியார் மன்னிக்கும் வரை மன்னிக்க மாட்டான். அது போன்றுதான் சில சந்தர்ப்பங்களில் ரப்புக்கு செய்யக்கூடிய இபாதத்தை விட இந்த உலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளுக்குரிய கூலிகளை அல்லாஹ்வும் ரசூலும் வர்ணிக்கவும் இல்லை, காட்டித்தரவும் இல்லை. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, எம்மிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களினால் தர்மம் செய்ய வேண்டும், எம்முடைய செல்வங்களினால் தர்மம் செய்ய வேண்டும். அந்த தர்மத்தினுடைய கூலி எம்முடைய கெட்ட மரணத்தை தடுக்கும். அல்லாஹு தாலா ஆயுள்களை நீட்டி தருவான். அது மாத்திரமல்ல, எம்முடைய தர்மத்தினூடாக அல்லாஹு தாலா மரணித்த எம்முடைய பெற்றோர்களுடைய கபறுகளையும் வெளிச்சப்படுத்துவான், விசாலப்படுத்துவான் என்பதாக வரலாறுகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய சொத்து செல்வங்களில் இருந்து தர்மம் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக. ரப்பே ரஹ்மானே, இந்த மகத்தான ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை ஏற்றருள்வாயாக. ஏழை மக்களுடைய பிரார்த்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கி அருள்வாக. ரப்பே ரஹ்மானே, கெட்ட மரணத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, கெட்ட செயலிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, கெட்ட எண்ணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களின் அந்தஸ்துக்களை நீ உயர்த்தி அருள்வாயாக, அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமான வாழ்க்கையினை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாளை மறுமையில் எங்களுடைய பெற்றோர்களை அம்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்களோடு உயர்ந்த சுவனத்தில் குடியிருக்க செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லிலு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜன் முனீரா வ ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பாத். ஃபயா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹல் அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வ அத்தீஉ வ ஊஸிக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. وإنه تعالى جواد كريم وملك قديم بر رؤوف رحيم ورب حليم.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، وصلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وسل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما سيدنا مولانا على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وسيدنا مولانا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وسيدنا مولانا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وسيدنا مولانا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وسيدتنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وسيدنا الحسن وسيدنا الحسين وسيدنا الحمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهم، وسائر الصحابات رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين، فانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، فإنك بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله عز وجل يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر.